ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? முன்னாடியெல்லாம் எப்படா ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் வெளியில் போகலாம், கிஃப்ட் வாங்கலாம், அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிடலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துன்னா வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் தான் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது. அப்போ கிஃப்ட்டுன்னு வரும்போது நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கடி, எந்த கிஃப்ட் வாங்கிட்டு வர வேண்டாம், செடி ஏதாவது கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு வா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது பாத்திரங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா அதை வாங்கிட்டு வா, அந்த மாதிரி தான் இப்போ எங்களோட ஒரு ஒரு டீலிங் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ எல்லாருமே வீட்டில் செடி வைக்கிறதுக்கு இப்போ ஆசைப்படுவாங்க. ஏன்னா இப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு தோட்டத்தில் போகும்போது நம்மளுக்கு மன நிம்மதி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு நேற்று எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அங்கே வந்திருந்தா. ஸோ அவகிட்ட சொன்னடி, வரும்போது பக்கத்தில் நர்சரி இருக்காங்க, பிளாக் ரோஸ் இருக்கான்னு கேட்டு பாருன்னு. நான் இந்த பிளாக் ரோஸ் நிறைய தடவை தேடிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல. ஒரு தடவை வாங்கி வச்சு அது என்கிட்டேருந்து போயிடுச்சு. ஸோ இந்த தடவை அவள் வர்ற வழியில் இந்த பிளாக் ரோஸ் அவளுக்கு கிடச்சி, அதனால் 2 வாங்கிட்டு வந்தேன். பெருசாக வாங்கினான்னு பார்த்தா பெருசு கிடையாது, அதனால் சின்னதாக இருந்தாலும் 2 வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் வந்த உடனே அவள் சொன்ன உடனே மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்த உடனே நட்டு அழகு பார்த்தாச்சு. இந்த வீடியோ